शक्ति पराशक्ति इच्छा शक्ति ज्ञाना शक्ति क्रिया शक्ति आदि पराशक्ति कंडु कूर्मा वराहा वामन नरसिंह परशुराम राम बलराम कन्नागरी पत्तवदार कथानायकन அந்த பரந்தாமனை கண்டு வணங்கி அவர் நல்லாசிகளை பெற்று புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெய் நல்கு உலகச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமி கண்டு வணங்கி அவர்களால் சிறப்பின் ஞானத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தானிருந்து வாசமடிக்கின்றான் பின்னப்படிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய படைப்பு தொழில் எத்தாப்பட்ட பிரம்மதேவனை கண்டு வணங்கி அவர்களால் சிறு வெள்ளை கலையொடுத்து வெள்ளை படிமூண்டு வெள்ளை கமலத்தை வைத்து இருப்பார் வெள்ளை அரியாசன அரசனோடு என்னை சரியாசன வைத்ததா என்று சொல்லக்கூடிய கல்வி கழிவதி அந்த கலைவாணிய கடவுளை நேராவது இருக்குங்க படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக நந்தி பிரம்மா முதலில் நால்வரை தோற்றுவித்தார் அடுத்து 10 பேரை தோற்றுவித்தார் அதிலே நாரதகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்துக்கு பூமியிலே பிறப்பாயாக சந்திரமனுக்கு பிறப்பாயாக என்ற சாபத்துக்கு எனக்கு பூமியிலே பிறந்து சந்திரமனுக்கு பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனுக்கு மகனாக படைக்கப்பட்ட வருங்காலத்தில் எனது அண்ணன் வழக்கணிக்கு டெய் செய்ததால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என்னென்ன தக்க நினைக்கிட்ட சாபம் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாளை குலத்தை தங்க கூடாது என்ற
சாபத்தை இந்தியன் கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என நினைத்திருந்தேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இறுதியாக எமது கழகத்துக்கு வழி கிடைக்குமோ தோன்றுகிறது. சரி, வேண்டுதல் வேண்டாமையின்றி காத்த தொழிலை கடமென கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் யாப்பித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்லும் 16 வகையிலும் சித்திர பதமையாக விட்டிருக்க மகாலட்சுமி கடவுளும் நல் விடை தீவிர சொல்லப்படுகிறவைக்கு பேகாதமாக உயிர்களை பிடிக்கும் ரோன் தந்தையும் பிரியான்னு சொல்லப்பட்டு எனக்கு பாற்றமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் என்னது போன்ற காரணகரை பெல்லிக் கொண்ட நாராகினை நினைப்பதோடு அல்லல்வோம் வலிமணிவோம் அன்னி வீட்டில் பிறந்த தொழிவோம் போகா தீருவோம் நல்ல குணமதியம் அமரோனை கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை எதிர்தாக்கால் சொல்லி கிடக்கிற கணபதியை வணங்கி அவரை இணங்கி யாம் கழகத்தை துவங்கி ஆகப்படி கணித்த மக்களாம் நாராயணன் உண்மையும் ஞானமும்
வேறறுத்த மூலாதாரம் சுபாதிஷ்டானம் மணிமுடகம் அநாகலம் சுத்தி ஆங்கே என்று சொல்லப்பட்டு ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதரித்த உமை வணிந்த வச்சவன் நெட்டிக்கண்ணன் தோற்றவித்த வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகையன் குமரன் திருமுருகன் மான் மருகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்க நானே இந்த இடத்திலே நமக்கு ஒரு நல்ல கலம் உருவ வேண்டும் நன்மையிலே முடிய வேண்டும் இடத்தை பார்க்கும்போது சொர்க்கம் போல் தோன்றுகிறது ஒரு பெருமை சிறப்புகள் இருக்கும் இடத்திலே பெருமைக்குரிய இடத்திலே கைதட்டி உற்சாகப்படுத்திய நல்ல உள்ளங்கள் அனைத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அங்கார் உள்ளடக்கி ஐமொழி சொட்டரித்து தூங்காமல் தூங்கி சோம்பர்வை கேட்டு பார்ப்பதா முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா ஏதாவது ஓசை சத்தம் வருவதா கவனிக்கலாமே சோப்போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அழகாக ஆளுநர் என்று மாண்புமிகு அமைச்சர் கே நேரு சார்பாகவும் இளைய அன்பிலார் மகேஷ் பொய்யாமொழி சார்பாகவும் மணப்பாறை துணை செயலர் சார்பாக 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து முத்தப்பா பாடல் நன்றி நன்றி கலந்த வணக்கம் அன்பளிப்பினை வாரி வழங்கிய அருமைக்குரிய உடன்பருவா சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே மனவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி நன்றியது வணக்கம் ஏதாவது உள்ளே சத்தம் வருமா என்ன ஒரு சத்தமும் கேட்கவில்லை உள்ளே இருந்து வெளியில நீங்க சத்தம் போட்டு என்ன பண்ண விடிய விடிய சத்தம் போட்டாலும் சம்பளம் கிடைக்காது உள்ள சத்தம் போடலாம் தான் சம்பளம் இருக்காது உள்ளே ஏதாவது சத்தம் இருக்குமா வருமானு கேட்கிறேன் பூரா கொல்ல கூட்டமா இருக்கும் பொறுக்கியா கொள்ளை அடிக்கிறதுக்குள்ள எனக்கு துணிமணி தான் கிடக்கு ஆஹா நல்ல வேலைக்கு துணிமணி இருக்கிறதா மற்றவருடைய மனதை கொள்ளை கொண்டு மட்டும் உள்ளே இருக்கிறது ஆனாலும் சோ
முருகா முருகா என்று உருகி கொண்டிருக்கின்றால் முருகென்றால் அழகின்றது முருகா என்றால் 3 தெய்வங்கள் ஒருங்கி அமைந்திருக்கின்றாங்க. முய் என்றால் முகுந்தன், ருகி என்றால் காய் என்றால் காகூர். 3 தெய்வங்களும் ஒருங்கி அமைந்து முருகப்பிரமணிய மனதிலே காவல் என்ற முறையிலே காதலை மனதிலே வைத்திருக்கின்ற வள்ளி ஆளோடும் ஷோ என்று அழகாக இசைக்கிறார். நீங்கள் 4-5 நேரம் கேட்குறியே உள்ள என்ன சத்தம்னு ஒரு பிள்ளை சத்தம் பிள்ளை சுத்தமாக உங்களை மதிக்கலையே. மண்டையை பொழந்த விடுவேன். மதிக்காதவன்னை யார் வேணாலும் வெளியில் விட்ட அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பாடுபட்டு போறாங்கன்னு உள்ள மட்டும் பாருங்க. வேற யாராவது ஆம்பளை யாரும் வந்திருக்காங்களா? வந்திருக்காரு. யார் அவரு? கொல்லங்குடி சின்ன கலைவாணர். அவர் கொல்ல வந்தாலும் சரி கொல்லங்குடி. ஏன் அந்த பையன் ஷோ போட மாட்டாப்லையா? போட மாட்டார். போட சொல்லுங்க பாப்பா. ஏங்க ஒரு தரம் சத்தம் போடுவாங்க ஐயப்பஞ்சாமி. ஏங்க நோங்கலாம் சொல்லக்கூடாது. சத்தம் போடுற அப்படி சொல்லுங்க. சபாஷ். நானே மறந்துட்டேன். அப்படித்தான் போடணும். அப்படி சொல்லணுமா? ஆமா. இப்பதான் நாரதர் வேலையை ஆரம்பிக்கிறிய. அவர் அண்ணங்கிறதுக்கு மறு வார்த்தை என்னை சொன்னதில்லை. சரி. அவரை போயிட்டே சத்தம் போடுறானா அவன் திருப்பி என்னடா அப்படின்னு கேட்டானா இன்னும் மரியாதை ஊற்றல. எவ்வளவு கஷ்டம்னு தெரியுதா? இது டேன்னு சொல்றது வந்து கஷ்டம். அப்படி கிடையாதுங்க. சிங்கம்னு ஒரு வேஷம் போட்டா சம்பளம் கொடுத்தா என்ன கொடுக்கணும்? கர்ச்சிக்கணும். அப்பதான் சம்பளம் கொடுப்பாங்க. புலின்னு ஒரு வேஷம் போட்டா தம்பி அவர் என்ன சொல்றாரு நீ என்ன வாசிக்கிற? உருமணம் யா ரூ ரூ வரணும். ஐயா ரூ வரணும். புலி எந்த ஊர்ல பார்த்த வேலை செஞ்சிச்சு? உருமணம். அவன் புலியன் பழத்தை சொல்லிட்டு இருக்கான். நாயின்னு ஒரு வேஷம் போட்டா குறைக்கணும். ஆளே வராட்டியும் சரி அப்பதான் சோறு ஓடுவாங்க. ஆமா. இல்லைன்னா அப்புறம் பண்ணின்னு ஒரு வேஷம் போட்டா பீய திங்கணும். பீ திங்கணும். இது போதும்பா. நீ நேரம் அந்த பையன் தேடி போயிருப்பாப்புல. எதுக்கு பீ திங்கவா? ஏய் இனிமே இந்த உயிரை வச்சு நம்ம இருக்கலாம்னு மரத்தை தேடி போயிருப்பாப்புல. அப்பனா அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருக்கணும். என்னை அவன் மதிக்கலைன்னா அவனை எதுக்கு நம்ம மதிக்கணும்? வரட்டு வெளியில. மரியாதை உள்ள இடத்துல மரியாதை, மரியாதை இல்லாத இடத்துல என்ன மரியாதை? கூவாமல் குவி கொண்டிருக்கிறா கோவில வாழ்ந்தது. கூவர கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு நேரும் பதி சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா தம்பி தன்ராஜ் வாடா உனக்கு நாக்கு தள்ள போதடா. தம்பி கொஞ்சம் நிப்பாட்டு. இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் போடக்கூடாது. வாடா வெளியில வாடான்னு தான் சொன்னேன். உனக்கு நாக்குத்தல்ல போதுரா சாணிதல்ல போதுரா. நான் ஏதாவது பாடினா சுவாமிகள் என்னங்க அந்த கூபுர கோயில் பாட்டுல வாடா வெளியில வாடான்னு வருதா? மாமா மயங்கிடலாமான்னு வராது. அப்படித்தானே வரும். வாடா வெளியில வாடான்னு வராதுல்ல? வராது. அப்ப இவர் சொன்னது அதுல வராது. நீங்க சொன்னது வராது, நான் சொன்னது வராது. ஐயப்பஞ்சாமி அழகு சாமியை காப்பாத்துறீங்களா? பக்க மேல கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு நீயும் பதி சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா வாடா நாக்கு தள்ள போகுதடா. உன்னை விட்டு இன்னொரு வெள்ளை உள்ளம் ஏற்குமா
திருமணத்திலே 8 வை திருமணம். பிரம்மம் வருஷாபத்தியம் ஆரிடம் தெய்வம் காந்தரும் அசுர ராட்சச பைசாசம். 8 வை திருமணத்திலே இங்கே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறதே. இந்த நதிகள் எல்லாம் ஓடும் பொழுது நாம் பார்க்கும் பொழுது அதை தனித்தனி திறமையாக இங்கே காட்டுகிறார்கள் என்பதாலே தெரிகிறது. அதனாலே இங்கு நதியோரம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவெண்ணங்கள். இந்த ஐவெண்ணங்களே குறிஞ்சிடத்திலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் போது முருகப்பெருமானே தாங்களுடைய திருவடி தாமரையை அப்பொழுது அடையப்பெறும் என்னை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ளப் போகின்றீர்கள் என்று ஏங்கி பருவமங்கையாக இங்கு வந்திருக்கின்றாள் என்றால் என்ன காரணம்? முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக யாம் இங்கே வந்திருக்கின்றோம். எப்படி என்றால் பாடும்போது நான் திங்கள் காட்டு பருவமங்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் திங்கள் காட்டு பருவமங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததில்லை கொண்டதென்ன பாடும்போது நான் திங்கள் காட்டு பருவமங்கையோடு நங்கீற்று கூடி
பருவ மங்கையோ திண்ணங்கீட்டு யார் இவள், எதற்காக வந்தால், என்ன வெளியே இங்கே காவல் புரிகிறாள் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது பாட்டனாகிய மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என் இருவரில் அமிர்தவள்ளி தெய்வியான என்பதை மர்மான் முருகனது திருவடி தாமரை வந்தறிந்து விட்டால் மற்றொரு யார் சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவன் நம்பியின் வளர்ப்பு மகளாகி வள்ளி என்னும் பெயரில் முருகப்பெருமானுக்காக விதைக்கப்பட்டிருந்த காட்டில் காவலை மேற்கொண்டு ஆடோலம் சோ என்று ஆயிலொட்டி கொண்டிருக்கின்றால் சுந்தரம் வந்தால் தான் மற்றவர்கள் வருவார்கள் என்பது அப்பொழுது இட்ட கட்டளை. அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கே சுந்தரம் நிறைந்ததும் பொஞ்சிறந்த மங்கைகள் இந்த உலகின் சுந்தரம் நிறைந்ததும் பொஞ்சிறந்த மங்கைகள் இந்த உலகிற்கு அதற்கு முன்னாலே அருமை அண்ணன் எம்.எஸ். முத்தப்பானன் இருந்தாலும் எனக்காக கொடுத்த அன்பளிப்பு பண்ணி ஒரு பாடல், அதே பாடலை கூட திரும்ப பாடிவிட்டு செல்வேன். நாடகுலையிலே சூப்பர் ஸ்டார் என்ற பெயரும் புகழும் பெற்று வழங்க அருமை அண்ணன் எம்.எஸ். முத்தப்பானன் அவர்கள் அவருடைய நினைவாக ஒரு பாடல் என்றால் அது கண்ண திறந்தா ஒளியிலே என்ற பாடல் தான். கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தான் நடவல்ல ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தா மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல்லே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்த மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. வருகிறார் காவலர். அவரிடத்தில் வைக்கலாம் ஒரு கலகத்தை.